ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் நியூசிலாந்து வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஊர்ல. பர்ட்டிகுலரா பார்த்தீங்கன்னா, சில விஷயங்கள் வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அதுலயும் பார்த்தீங்கன்னா, அ இந்த மாரி ஒரு நோட்டீஸ் வந்து நான் இன்னைக்கு ரிசீவ் பண்ணியிருக்கேன். இந்த நோட்டீஸ் என்னன்னா, நாங்க ஸ்டே பண்ணியிருக்கிறது வந்து ரெண்டல் ஹவுஸ் தான். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க மட்டும் தான் இருக்கோம். ரெண்டல்ல இருக்கிறவங்க மட்டும் தான் இருக்கிறோம். ஹவுஸ் ஓனர் வந்து எங்க கூட ஸ்டே பண்ணல. அவரு வந்து தனியா தான் இருக்கிறாரு. அதே மாரி இங்க ஹவுஸ் ஓனர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ளலாம் வந்து அனாவசியமா வரமாட்டாங்க. நமக்கு ரென்ட்ட விட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அ அவங்களுக்கு வரணும், இங்க வந்து ஏதாவது செக் பண்ணணும் அப்டின்னா, இந்த மாரி ஒரு நோட்டீஸ் வந்து நமக்கு 1 வீக் பிஃபோர் வந்து நமக்கு இஷ்யூ பண்ணிடுவாங்க. இப்ப எங்க ஹவுஸ் ஓனர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அம் 8த் ஆஃப் ஜூன் வந்து 12 பிஎம் டு 2 பிஎம் அவர் வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. என்னன்னா அதுவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னத்துக்காக வராங்க அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி பார்க்கறதுக்காக வராங்க. ஸோ அனாவசியமாக வந்து அவர் வந்து வேற எதையும் செக் பண்ண மாட்டார். நம்மக்கிட்ட வந்து அனாவசியமாக இது ஏன் அப்படி இருக்குது, இது ஏன் நீங்கள் சுத்தமாக வச்சுக்கல, இது ஏன் நீங்கள் தேய்க்கலை, இது ஏன் நீங்கள் இப்படி போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்ட்டுலாம் எந்த இதுவுமே கேட்க மாட்டாங்க. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் இதுவாக தான், எப்படி சொல்கிறது, ஹவுஸ் ஓனர்ஸ் வந்து எப்போ வேணால் உள்ளே வருவாங்க. ஏன் இந்த இடத்த இப்படி வச்சுருக்கீங்க, நாங்கள் இருக்கும்போது நல்லா இருந்துச்சு, நீங்கள் இந்த மாதிரி வச்சுருக்கீங்க, இந்த இடத்த ஏன் இப்படி உடச்சி வச்சுருக்கீங்க அப்படின்ட்டுலாம் கேட்பாங்க. நம்ம அப்படிலாம் பண்ண போகிறதில்ல, பட் அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. இங்கெல்லாம் வந்து அந்த மாதிரிலாம் நம்மளை டிஸ்டர்பே பண்ண மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த விஷயம் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா என் கூட ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை டச் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ஷேர் ஆகும். இன்னொன்று, நான் இனிமேல் வந்து அடிக்கடி வந்து அப்லோட் பண்ணலான்ட்டு இருக்கேன் என்னோடய வீடியோஸை. இங்கே நியூசிலாண்டில் வந்து நான் பார்க்குற விஷயங்கள், நான் கேட்குற விஷயங்கள், எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்ட்டு இருக்கிறேன் நான். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.